நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. தாய் போல பாசம், தந்தை போல நேசம், ஒரு தோழன் போல புரிந்து கொண்ட என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே
ஏசையா நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே, ஏசையா நீ போதும் என் வாழ்விலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி இயல் 14 இறைமொழிகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டவருடைய இறை ஆசீரை உங்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நம்முடைய ஆண்டவர் எந்நாளும் உங்களோடு பிரசன்னமாக இருக்கிறார். நம் மத்தியில் அனுதினமும் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் விட்டு விலகாத ஒரு கடவுளாக, தெய்வமாக நம்முடைய மத்தியில், நமது வாழ்வில் நம்மோடு கூட தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை விலகாத தெய்வம், ஒருபோதும் நம்மை விட்டு கொடுக்காத தெய்வம். தன்னுடைய பிரசன்னத்தை, தன்னுடைய உடனிருப்பை, தன்னுடைய அத்துணை நலன்களையும் நமக்காக பகிர்ந்து நம்மோடு என்றும் வாசம் செய்யக்கூடிய அன்பு இறைவனாக நம்மோடு பயணித்து கொண்டே இருக்கிறார் என்பதை மைய சிந்தனையாக கொண்டு இந்த 1 மணி நேர ஆராதனையில் பக்தியோடு பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம் ஆண்டவர் கனிவும் இரக்கமும் தயவும் அன்பும் கொண்ட ஒரு கடவுள். அவர் நம்மை தனியாக விட்டு செல்லாத ஒரு கடவுள். நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய கடவுள். அவர் ஆதியில் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்த அந்த நீர்ச்சோலையின் வழியாக, தன்னுடைய வார்த்தையின் வழியாக உலகத்தை படைத்தார். அதை பராமரித்து தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தொடக்க நூல் 1 அதிகாரம் 2வது வார்த்தை 3வது இறை வசனத்திலும் பார்க்கிறோம். அவர் என்றும் நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு அன்பு இறைவனாக இருக்கின்றார். இவ்வாறாக அவர் பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இறைவன், வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவன் நம்மை ஒரு நாளும் இன்னலுக்கும் இடையூறுக்கும் உள்ளாக்கிவிட மாட்டார் என்பதுதான் மையமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய
தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களினமாக ஹபிரு என அழைக்கப்படக்கூடிய மக்களினம் இருக்கின்றது. அவர்கள் யாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாத புறந்தள்ளப்பட்ட மனிதர்களாக இருந்த சூழலில் தன்னுடைய செல்ல பிள்ளைகளாக தன்னுடைய மக்களாக கடவுள் அவர்களை அரவணைத்து தொடர்ந்து காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விவிலிய பின்னணியில் வாசித்து வருகிறோம். இஸ்ரேல் மக்களை தன்னுடைய செல்ல பிள்ளைகளாக அவர் எந்நாளும் உடனிருந்து தன்னுடைய பிரசன்னத்தின் வழியாக உடனிருப்பின் வழியாக தொடர்ந்து அவர்களை கரம் பிடித்து காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் மையம். அன்புக்குரியவர்களே, அவர் மோசே வழியாக எகிப்து நாட்டில் 400 ஆண்டுகள் அடிமைத்தனங்களில் இருந்த பொழுது அவர்கள் எழுப்பிய அழுகுரலையும் அவர்கள் சிந்திய கண்ணீரையும் அவர்களுடைய துயரங்களையும் கண்டு கேட்டு உணர்ந்து அவர்களை அந்த அடிமைத்தலையிலிருந்து விடுவித்து தேனும் பாலும் பொழியும் கானான் தேசத்திற்கு கரம் பிடித்து தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய ஒரு அன்பு இறைவனாக நாம் அவரை பார்க்கின்றோம். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 7வது இறைவசனத்திலிருந்து வாசிக்கப்படும் பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் எவ்வாறாக துயரப்பட்டார்கள் என்பதை அவர்களுடைய கூக்குரல் வழியாக அவர்களுடைய கதறல்கள் வழியாக கேட்டு அவர்களுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நாயகனாக கடவுள் அவர்களை தன்னுடைய கரம் பிடித்து வழிநடத்த முற்படுகிறார். இந்த சூழலில் கடவுள் மோசேவை முற்புதரின் நடுவிலே அழைத்து தன்னுடைய பிரசன்னத்தை அவருக்கு காட்டி தன்னுடைய மக்களை விடுவித்து காத்து வரும்படியாக அவருக்கு பணிக்கின்றார். மோசேவிற்கு முற்புதர் அனுபவத்தின் வழியாக கடவுள் அவர்களை வழிநடத்தி கொண்டு வா என்கின்ற ஒரு அழைப்பினை மோசேவுக்கு விடுவிக்கும் பொழுது மோசே இவ்வாறாக கேட்கிறார், உங்களை பற்றி நான் அங்கே சொன்னேன்னா யார் யார் அனுப்பியிருக்கிறா உன்னைய அப்படிங்கிற கேள்வியை என்கிட்ட கேட்பாங்க. அதுக்கும் முன்பாக நீ தானடா எகிப்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை கொன்னுப்புட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டியே, இப்போ எங்களையும் அதே மாதிரி கூட்டிகிட்டு போய் கொல்ல போறியா என்று கேட்பார்களே, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்கள் யார் அப்படிங்கிறத நான் எப்படி சொல்லுவேன்? உங்கள் பேர் என்ன அப்படின்னு அவங்க கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் என்று மோசே கடவுளை பார்த்து கேட்கும் பொழுது கடவுள் இவ்வாறாக எண்ணியிருப்பார், எனக்கு பல பெயர்கள் இருக்கின்றனவை, எலோகி, எல்ரோஹி, எலோஹிம், எல்சடாய், ஜெஹோவா, ஜெஹோவா ரஃபா, ஜெஹோவா ஷாமா, ஜெஹோவா ரா என்று எனக்கு பல பெயர்கள் இருக்கின்றனவே, இவ்வாறாக சொல், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல் என்று கடவுள் மோசேவுக்கு கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இதற்கு ஆங்கிலத்தில் ஐ ஆம் ஹூ ஐ ஆம் என்பதை நாம் ஆங்கில விவிலியத்திலே வாசிக்க கேட்டிருப்போம். ஹீப்ரு மொழியிலே ஏஇ அஷார் ஏஇ என்பார்கள். அதாவது நான் அனைத்துமானவராக இருக்கிறேன் என்று கடவுள் சொல்வதாக மோசேவுக்கு சொல்வதாக நாம் பார்க்கின்றோம். அனைத்துமாக இருக்கிறவராக இருக்கிறேன் என்றால் நான் உனக்கு அப்பாவாக இருக்கிறேன், நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன், நான் உனக்கு நல்ல மருத்துவராக இருக்கிறேன், நான் உன்னை வழிநடத்துபவராக இருக்கிறேன், நான் உனக்கு மீட்பராக இருக்கிறேன், நான் உனக்கு நல்ல நண்பனாக இருக்கிறேன், நான் எவ்வாறாக உனக்கு இருக்க வேண்டும் என நீ நினைக்கிறாயோ அந்த வகையில் நான் உனக்கு இருந்து உன்னுடன் பயணித்து உன்னை தொடர்ந்து வழிநடத்தி கொண்டுதான் இருக்கிறேன், நீ கவலைப்படாம போ, நான் உன் கூட இருக்கிறேன், எல்லா விதமான இன்னல்கள் மத்தியிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மோசேவுக்கு பணித்து அவரை வழி அனுப்பி வைக்கிறார் கடவுள். இந்த உடனிருப்பின் வழியாக அவர் இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து தொடர்ந்து அவர்களை வழிநடத்தி பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தில் அவர் கரை சேர்த்தார் என்பதை நாம் விவிலிய பின்னணியில் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அப்படியே விட்டுட்டாரா என்று பார்க்கும் பொழுது இல்லவே இல்லை. அவர் தொடர்ந்து தான் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களை, தன்னிடம் அண்டி வரக்கூடிய மக்களை தொடர்ந்து தன்னுடைய உடனிருப்பால் பிரசன்னத்தால் காத்து வழிநடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம்
தொடர்ந்து இவ்விவிலிய பின்னணியில் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். நீதி தலைவர்கள் வழியாக, அரசர்கள் வழியாக அவர் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இறைவாக்கினர்கள் வழியாக அவர்கள் வழி பிறழும் பொழுது, வாழ்வு மாறி வாழும் பொழுது அவர்களை தடம் மாறிய மக்களை தடம் திருப்பி அவர்களை திருந்தி அவர்களை கடவுளின் மக்களாக, தன்னுடைய அன்பு பிள்ளைகளாக அவருடைய வழியிலே செம்மையாக வழிநடக்க தொடர்ந்து உடன் வழி நடப்பவராக கடவுள் தன்னை அனுதினமும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம் 1 சாமுவேல் மக்கள் முறையிடுகின்றனர். எல்லா நாடுகளுக்கும் அரசர்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு அரசர்கள் இல்லையே, எங்களுக்கு ஒரு அரசனை கொடும் என்று அவர்கள் கேட்டுக்கொள்ளும் பொழுது சாமுவேல் வழியாக கடவுள் சொல்லுகிறார், அரசர்கள் உனக்கு கொடுத்தேன்னா அவங்க உன்னை அடிமைப்படுத்துவாங்க, தன்னுடைய கூலி ஆளாக உங்களை கஷ்டப்படுத்துவாங்க, உங்களுடைய பிள்ளைகள் அடிமைகளாக பணிபுரிவாங்க, அதனால் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது, இல்லை எங்களுக்கு ஒரு அரசரை தா என்று அவர்கள் முறையிடும் பொழுது, ஆண்டவர் என் மக்களை நான் கண்ணோக்கினேன், அவர்களுடைய குரலுக்கு நான் செவிசாய்க்கிறேன் என்று கூறி சவுலை அரசனாக ஏற்படுத்தி அவர் தன்னுடைய பிரசன்னத்தை சவுலின் மூலமாக மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பாங்கினை அவருக்கு கொடுக்கிறார். இதற்கு முன்பாக நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறோம், அதுவரை அரசர்கள் அவர்களுக்கு இல்லை என்ற நிலையில் இருந்த அவர்கள் சாமுவேல் முதல் புத்தகம் 9வது அதிகாரத்திற்கு பிற்பகுதியில் அவர்களுக்கு சவுலை அரசராக கொடுத்து அவர்களை வழிநடத்தும் பொறுப்பை, தன்னுடைய உடனிருப்பின் பிரசன்னத்தை சாமுவேல் வழியாக சவுலுக்கு கொடுத்து சவுல் வழியாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்கிறார் கடவுள். இயேசுவில் அன்பிற்குரிய இறை மக்களே, நம் ஆண்டவர் நம்மை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத ஆண்டவர். அவர் ஒருபோதும் நம்மை பிரியாத ஆண்டவர். எல்லா நாளும் நம்மோடு உடனிருக்கக்கூடிய ஆண்டவர். நமது பெயர்களை அவருடைய உள்ளங்கைகளில் பொறித்து நம்மை தாங்கி, நம்மை எந்த ஒரு தீமையும் தீங்கும் நம்மை தாக்காமல் நம்மை பாதுகாத்து தொடர்ந்து வழிநடத்தக்கூடிய ஒரு அன்பு இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை இதோ இந்த பாடல் வழியாக அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், அவருடைய உடனிருப்பை உணர்ந்தவர்களாய் அனைவரும் இந்த பாடலோடு கூட தியானிப்போம், பாடுவோம், அவரை புகழ்வோம். தாய் போல தேற்றும் தெய்வம் நீரே, ஒரு தந்தை போல் காக்கும் தெய்வம் நீரே, தோள் மீது தாங்கும் நண்பன் நீரே, என் எல்லாமும் நீரே. தாய் போல தேற்றும் தெய்வம் நீரே, ஒரு தந்தை போல் காக்கும் தெய்வம் நீரே, தோள் மீது தாங்கும் நண்பன் நீரே, என் எல்லாம் நீரே. வாரும் வாரும் இயேசுவே, என் உள்ளத்தில் ஆறுதல் தாருமையா, வாரும் வாரும் இயேசுவே, என் உள்ளத்தில் ஆறுதல் தாருமையா. தாய் போல தேற்றும் தெய்வம் நீரே. துணையின்றி வாழும்
என் துணையாகினார். நலமின்றி வாழும் என் பலமாகினார். அன்பாகி அருளாகி இறையாசிர் தந்தார். அன்பாகி அருளாகி இறையாசிர் தந்தார். உந்தன் பாசம் பெரிது ஐயா. தாய் போல தீட்டும் தெய்வம் நீரே. ஒரு தந்தை போல் காக்கும் தெய்வம் நீரே. தோள் மீது தாங்கும் நண்பன் நீரே. என் எல்லாம் நீரே. விமர்சன அம்புகள் துளைக்கையிலே விருட்சமாய் நான் என கரம் நீட்டினாய். என்னை தேற்றி வந்து கண்ணீர் துடைக்கும். என்னை தேற்றி வந்து கண்ணீர் துடைக்கும். உந்தன் பாசம் பெரிது ஐயா. தாய் போல தீட்டும் தெய்வம் நீரே. ஒரு தந்தை போல் காக்கும் தெய்வம் நீரே. தோள் மீது தாங்கும் நண்பன் நீரே. என் எல்லாம் நீரே. இப்படியாக பழைய ஏற்பாட்டில் தன்னுடைய உடனிருப்பையும் பிரசன்னத்தையும் காட்டிய அதே கடவுள் புதிய ஏற்பாட்டில் வார்த்தையான அவர் மனு உரு எடுத்து இயேசுவாக என்றும் வாழக்கூடிய மனிதர் நிலையில் நம்முடைய சாயலில் அவர் உருவெடுத்து நமக்காக மனிதராகி அவர் நம்முடன் பிரசன்னமாக இருக்க ஆவல் கொண்டு அவர் மனிதராக பிறக்கிறார் என்பதை நாம் யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 14 நாம் பார்க்கின்றோம். மனு உருவாக நம்மிடம் குடிகொண்டு நமக்காக உடன் பயணிக்க, உடன் நம்மளோடு நடக்க, அவருடைய பிரசன்னத்தை இருப்பவர் நானே என்கின்ற பிரசன்னத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். நாம் அவரை விட்டு போய்விடாமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து அவர் தன்னுடைய பணிக்காலம் முடிந்த பிற்பாடு விண்ணேற்பு நாளில் நாம் பார்க்கிறோம், உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருப்பேன் என்கின்ற உறுதியான ஒரு வாக்குறுதியை நமக்கு கொடுத்து எல்லா சூழலிலும் எல்லா நிலையிலும் நான் உன் கூடவே இருந்து உன்னையும் உன் குடும்பங்களையும் நீ செய்யக்கூடிய அத்துணை செயல்களையும் ஆசீர்வதித்து நான் உன்னுடன் பிரசன்னமாயிருந்து உன்னை வழிநடத்துவேன், கவலைப்படாதே என்கின்ற ஒரு வாக்குறுதியை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, எவ்வாறாக அவர் நம்மோடு பிரசன்னமாயிருக்கிறார் என்ற கேள்வியை நாம் எழுப்பும் பொழுது இவ்வாறாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இறுதி ராபோஜன உணவின் வழியாக அவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமது ஆன்ம உணவாக அப்பத்தின் வழியாக திராட்சை ரசத்தின் வழியாக தன்னுடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நமக்கு கொடுத்து அதன் மூலமாக தன்னுடைய பிரசன்னத்தை உடனிருப்பை நமக்கு காட்டி வருகிறார். அன்புக்குரியவர்களே, நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், வார்த்தையான அவர் மனு உரு எடுத்த அவர் நம்மோடு வெண்ணிற அப்ப வடிவிலே தொடர்ந்து நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அன்புக்குரியவர்களே, அவர் வாழ்வுதரும் உணவாக, வழிகாட்டும் ஒளியாக, உனக்கு வழியாக, உன்னை வழிநடத்தும் நல்ல ஆயனாக, உனக்கு உயிரும்
உயிர்ப்பும் வாழ்வும் தருபவராக, வழியும் உண்மையும் வாழ்வுமாக, உண்மையான திராட்சை கொடியாக அவர் நானே இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொன்ன அதே கடவுள் இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று இயேசு மூலியமாக அவர் வெளிப்படுத்துகிறார். கடவுள் மனிதராக நம்மோடு எந்நாளும் பிரசன்னமாக இருக்கிறார். இந்த அப்பரசத்தின் வழியாக ஆண்டவர் பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதுதான் நமது கத்தோலிக்க திரு அவையின் மையமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த அப்பரசம் ஆண்டவர் ஏற்படுத்தினது அந்த இரவு திருவிருந்தில் இருந்து அல்ல. அன்புக்குரியவர்களே, நாம் பழைய ஏற்பாட்டை சற்று புரட்டி பார்க்கும் பொழுது தொடக்க நூல் 14வது அதிகாரம் 17வது இறைவார்த்தையிலிருந்து 19வது இறைவார்த்தை வரை நாம் வாசிக்க கேட்டால், ஆபிரகாம் தன்னுடைய எதிரி நாட்டு மன்னனோடு அரசனோடு போர் தொடுத்து வெற்றி பெற்று அவர் தன்னுடைய நாடு திரும்பும் பொழுது அங்கே சாலேம் அரசர் அவரை எதிர்கொண்டு வந்து அப்பரசத்தை காணிக்கையாக ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இங்கே கவனிக்கப்படக்கூடிய விடயம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த அப்பரச குணங்களுக்குள் நான் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்காக கடவுள் இவ்வாறாக அந்த சாலேம் அரசர் வழியாக போனதாக நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, சாலேம் என்று எந்த ஒரு நாடும் இல்லை, அங்கு அரசரும் இல்லை. இந்த சாலேம் என்ற வார்த்தைக்கு பொருளானது அமைதி என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இந்த அமைதியின் அரசர் யார் என்ற கேள்வியை நாம் எழுப்பும் பொழுது அது வேறு யாருமில்லை, நமக்காக இன்னுயிர் தரித்து நமக்காக நான் என்னாலும் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன அதே அன்பு இயேசு ஆண்டவர்தான் நம் அமைதியின் அரசர் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு சான்றாக எசாயா புத்தகம் 9வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது அங்கு அமைதியின் அரசர் ஆண்டவர் இயேசு என்பதை நாம் கண்டுணர்கின்றோம். அந்த ஈசாயின் தளிர் ஆண்டவர் இயேசு என்பதை நாம் கண்டு மகிழ்கின்றோம். ஆக அவர் கூறுகிறார், ஆண்டவர் இயேசு கூறுகிறார், யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 58வது இறை வார்த்தையில் இவ்வாறாக கூறுகிறார், உண்மையாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆபிரகாம் இருப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். அப்படி என்று பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு முன்னதாக ஆண்டவர் இயேசு இருந்திருக்கிறார் என்றால் வந்த சாலேம் அரசர் ஆண்டவர் இயேசு. அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகர். அவர் நமக்காக பலி செலுத்துபவர், நமக்காக பலியானவர், தொடர்ந்து நமக்காக உடனிருந்து நம்மை வழி நடத்தக்கூடிய ஆண்டவராக தொடர்ந்து இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கடவுளை நாம் கண்டதில்லை என்று பழைய ஏற்பாட்டு பின்னணியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். கடவுளை யாருமே பார்க்கல, அவருடைய வார்த்தைகளை மட்டும்தான் கேட்டிருக்காங்க, இடியின் ஓசையில் கடவுள் பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற சான்று மட்டும்தான் நாம் விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்த்துருக்கோம். ஆனால் கடவுள் மனிதராக உருவெடுத்து புதிய ஏற்பாடு வழியாக அவர் தன்னுடைய இறை பிரசன்னத்தை இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கடவுள் காணக்கூடிய தெய்வமாக, காணக்கூடிய ஒரு நபராக, உடனிருக்கக்கூடிய ஒரு இறைவனாக அப்பத்தின் வடிவிலே தன்னை எந்நாளும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அன்பர்களே, கடவுள் நாம் என்ன செய்தாலும், எங்கு இருந்தாலும், எத்தகைய நிலையில் நாம் இருந்தாலும் நான் உன் கூட தான் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற ஒரு உறுதியான வாக்குறுதியை இந்த அப்பத்தின் வழியாக, அவருடைய இறை பிரசன்னத்தின் வழியாக நமக்கு எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறார். இந்த அப்பம் இயேசுவின் உடல். இதில் மெய்யாகவே ஆண்டவர் குடிகொண்டிருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம். அதுவே நம் கத்தோலிக்க நம்பிக்கையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அன்பர்களே, யோவான் நற்செய்தி 12வது அதிகாரத்தில் 45வது இறை வசனத்தில் நாம் இவ்வாறாக பார்க்கிறோம், அப்பத்தின் வழியாக இயேசுவை நாம் காண்கிறோம். தனது பிரசன்னத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார்.
அவர் இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு எம்மாவு சீடர்கள் பற்றி நாம் விவிலியத்தில் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு போயிட்டாரு, இனி யாருமே கூட இல்லையே, நம்மளுடைய வேலையையும் பொழப்பையும் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போவோம் என்று எம்மாவு நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 சீடர்களை எதிர்கொள்கிறார் ஆண்டவர் இயேசு. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை உடன் பயணிப்பவர் ஆண்டவர் இயேசுதான் என்று. இரவு வேளை ஆகிறது, எங்களோடு தங்கும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இயேசு அவர்களோடு தங்குகிறார். அன்று இரவு அப்பத்தை எடுத்து அவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிற்கும் பொழுது, அதாவது அப்பத்தை உடைக்கும் பொழுது, அந்த எம்மாவு சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். இங்கு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய மையம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியிலும் குருவானவர் அப்பத்தை பிடும் பொழுது அங்கு இயேசு மையம் கொள்கிறார். அவர் அந்த அப்பத்தில் பிரசன்னமாயிருக்கிறார். அதை நீங்களும் நானும் உணவாக, ஆன்ம உணவாக உட்கொள்கிறோம். அப்படி என்று பார்க்கும் பொழுது அவர் உங்களுள்ளும் என்னுள்ளும் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நம்மோடு எந்நாளும் இருக்கிறார் என்பதுதான் மையமாக இருக்கிறது. எனவே கடவுள் நம்மை கைவிட்ட நிலையில் விட்டுவிடவில்லை. தொடர்ந்து நம்மோடு பயணிக்கக்கூடிய, நம்மோடு எந்நாளும் இருக்கக்கூடிய, தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய அன்பு இறைவனாக அப்ப வடிவிலே தன்னுடைய உடனிருப்பை எந்நாளும் நமக்காக தந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய உடனிருப்பை தொடர்ந்து உணர்ந்தவர்களாய், தொடர்ந்து நாம் அந்த நற்கருணை ஆண்டவரிடம் நம்மையும் நமது குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். அவர் நம்மை எல்லா விதமான தீமைகளிலிருந்தும், எல்லா விதமான இடையூறுகளிலிருந்தும், எல்லா விதமான இன்னல்களிலிருந்தும் அவர் நம்மை காப்பார். அன்புக்குரிய இறைமக்களே, நான் அனைத்திற்கும் அனைத்துமாக இருக்கிறேன் என்று மோசே வழியாக சொன்ன இறைவன் நமக்கு எல்லாமாக அவர் இருக்கிறார். நாம் என்னவாக அவரை நாம் வைத்து கொள்ள வேண்டுமோ, நான் உனக்கு இருக்கிறேன் என்று தொடர்ந்து தன்னுடைய பிரசன்னத்தை, உடனிருப்பை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அன்பு தெய்வமாக இருக்கிறார். நம்ம அவருடைய பிள்ளைகளாக, அவரை நம்முடைய அப்பாவாக, அம்மாவாக, நல்ல நண்பனாக, மீட்பராக, நமக்கு எப்படி வேண்டுமானாலும் நமக்கு விருப்பம் போல அவரை நம்மளுடைய உடன் பயணிக்கக்கூடிய ஒரு நபராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் நாம் பயணிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்னல்கள் வந்தாலும், இடையூறுகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துக்கங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும் நான் எதற்கும் அஞ்சிட மாட்டேன். ஏன் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார், அதனால் நான் எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டேன் என்கின்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே தொடர்ந்து நாம் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். நற்கருணை வழியாக ஆண்டவர் எல்லா நாளும், எல்லா பொழுதும், எல்லா நொடி பொழுதும் அவர் நம்மை காத்து, நம்மோடு உடன் நடந்து, எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நம்மை காத்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அந்த வழிநடத்தும் இறைவனை தொடர்ந்து நாம் ஆராதிப்போம், அவரை புகழுவோம், அவரை போற்றுவோம். ஏனென்றால் அவர் நமக்காக மனூறு எடுத்தவர். நம்மை வழிநடத்த நமக்கு ஒரு ஆள் இருக்கிறார் என்று நாம் மாறுதட்டி சொல்ல வேண்டும். அவர் என்னுடைய அப்பா, அவர் என்னுடைய அண்ணே, அவர் என்னுடைய நண்பர், அவர் எங்கேயும் போகலை, என் கூடையே தான் இருக்கிறார் என்கின்ற இறை பிரசன்னத்தை உணர்ந்த இறை மக்களாக தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே நாம் ஆராதிப்போம். அன்புமிக்க இறை மக்களே, நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்பதை நமக்கு ஒவ்வொரு நொடிப்பொழுதும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தாயின் வயிற்றில் நீ உருவாகும் முன்பே நான் உன்னை அறிந்திருக்கின்றேன், ஏனெனில் நான் இருக்கின்றவராக இருக்கின்றேன், எனவே உன்னை எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லி ஒரு தாயாக, ஒரு தந்தையாக நம்மை
காத்து வழிநடத்தி கொண்டே வருகின்றார். எந்த ஒரு வேதனையும் சோதனையும் பலவீனமும் நம்மை தாக்கும் பொழுது அதை தகர்த்தெறிந்து நம்மை காத்து நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு தெய்வமாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவரை இந்த பாடல் வழியாக அவரை தியானிப்போம். தாயான அவர் நம்மை எந்த ஒரு தண்டனையும் தீர்ப்பும் நமக்கு வராதபடி பார்த்து கொள்வார் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு இந்த பாடலை நாம் தியானித்து அவரை புகழ்வோம். ஒருபோது முனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று உடல் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாத இறைவா, ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்றே உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். உடன் கூட எரிந்தால் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நீர் தேடுமான் போல தேடி வந்து, நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். நீ தேடும் மான் போல தேடி வந்தேன், நீ இன்றி வாழ்வில்லை என்றுணர்ந்தேன். என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம், என்னுள்ளே வாழும் தெய்வம், என்னை நீ ஆளும் தெய்வம். என் இயேசு நீயே என் உள்ளம் நின்றாய். இதம் என் பாதை முன்னே நீதானே சென்றாய். உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும்.
இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் தொடர்ந்து நாம் அவரிடமிருந்து வரமாக பெறுவோம். அவர் நம்மை காத்து வழிநடத்துவார். எந்நாளும் நமது கரம் அவருடைய கரத்தில் பற்றி தொடர்ந்து பயணிப்போம். இயேசுவாக நடக்க, இயேசுவோடு நடக்க தொடர்ந்து மன்றாடுவோம். நற்கருணை வழியாக எங்கள் மத்தியில் வாழும் இறைமகன் இயேசுவே, நாங்கள் உமது அன்பின் கட்டளைகளை கடைபிடித்து நிறைவாழ்வு தரும் உணவாகிய உமது சதையையும் இரத்தத்தையும் நீர் எமக்கு அளித்த உன்னத கொடை என்பதை உணர்ந்து அந்த அன்பை எமக்கு அடுத்திருப்பவரிடம் பகிர்ந்து இணைந்து வாழ வழிநடத்திமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நற்கருணை விருந்தில் பங்கு கொண்டு இயேசுவை பகிர்ந்துண்ணும் நாங்கள் மீட்பராம் இயேசுவை எங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கை முறைகளில் பின்பற்றி சான்று பகர வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகை மனிதனுக்காக படைத்த அன்பு இறைவா, நீர் படைத்த வளங்கள் நிறைந்த இவ்வுலகில் வாழும் கொஞ்ச காலம் என்று பேராசையால் தானே எல்லாவற்றையும் அனுபவிக்காமல் உலகின் இயற்கை செல்வங்களை வருங்கால தலைமுறையினருக்கும் விட்டு கொடுத்து வாழும் இவற்றின் வளங்களை பாதுகாப்புடன் வைத்து கொள்ள நல்ல ஞானத்தை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வானக உணவான இயேசுவே, நாங்கள் முழு மனதோடு எங்கள் உள்ளங்களில் ஏற்றுக்கொண்டு அவருடைய அழைப்புக்கேற்ப நம்பிக்கையோடு வாழ்வருள தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு பக்தர்களே, இந்த ஆராதனையிலே நம்மையும் நமது குடும்பங்களையும் நம்முடைய நற்கருணை நாதருடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதங்களையும் அருள்கொடைகளையும் அபரிவிதமாக நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அந்த ஆண்டவர் இயேசு எந்நாளும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நம்மை இழிநிலைக்கு, துன்பத்திற்கு, கஷ்டத்திற்கு அவர் நம்மை ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தொடர்ந்து அவரிடம் நாம் நமது குடும்பத்தையும் நமது தொழில்களையும் நாம் செய்யக்கூடிய அத்துணை பணிகளையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பு இறைமக்களே, அவர் இந்த நொடிப்பொழுது வரை நம்மை பராமரித்து பாதுகாத்து தொடர்ந்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இன்னலுற்றாலும் இடையூறு வந்தாலும் அவர் நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய, வாழ்வு தரக்கூடிய அன்பு தெய்வமாக தொடர்ந்து நம்மை காத்து வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்முடைய எல்லா விதமான துன்பங்களையும் துயரங்களையும் அவர் தாங்கிக் கொண்டு நமக்கு மகிழ்வையும் ஆசீர்வாதங்களையும் அபரிவிதமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த மேலான கொடைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அவருடைய இறை பிரசன்னத்தை உணர்வோம். நான் உடலோடு உங்களோடு இல்லாவிட்டாலும் தொடர்ந்து உங்களோடு உள்ளத்தில் இணைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து கூறிக்கொண்டே இருக்கிறார். நான் இந்த வெண்ணிற அப்ப வடிவிலே தொடர்ந்து உங்களோடு பிரசன்னமாயிருக்கிறேன். நான் உன் கூடத்தான் இருக்கிறேன். நீ பயப்படாத, உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது, நீ பயப்படாமல் நட, உன் கூடவே நான் நடக்கிறேன் என்கின்ற வாய்மொழியை, ஒரு உறுதிப்பாட்டை, வாக்குறுதியை நமக்கு கொடுத்து எல்லா நாளும் எல்லா வேளையும் அவர் நம்மோடு உடன் பயணித்து கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இறைமக்களே, நாம் படக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நம்மளுடைய அழுகுரல்கள் அத்துணையும், நம்முடைய கதறல்கள் அத்துணையும், நமது உள்ள குமுறல்கள் அத்துணையும் அவர் தன்னுடைய காதுகளால் கேட்கிறார். கண்டும் கேட்டும் அவர் நம்மை விட்டு விட்டு தனியாக நிற்கக்கூடிய ஒரு நபராக அவர் ஒரு நாளும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அவர் நம்முடைய அழுகுரல்களையும் நம்மளுடைய துயரங்களையும் கண்டும் கேட்டும் மனமிறங்கி என்னுடைய மகனை என்னுடைய மகளை
அரவணைத்து அவர் படக்கூடிய கஷ்டங்களிலிருந்து முழுமையாக நான் விடுவிப்பேன் என்று நம்மோடு நம்மளுடைய கரங்களை பற்றி கொண்ட ஒரு அன்பு தெய்வமாக அவர் எந்நாளும் நம்மோடு பிரசன்னமாயிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவரிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அவரிடம் நம்மையும் நமது குடும்பங்களையும் நாம் செய்யக்கூடிய பணிகளையும் தொழில்களையும் ஒப்பு கொடுத்து அவரிடம் மன்றாடுவோம். அவர் நமக்காக எல்லாவிதமான நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் அருள் கொடைகளையும் தந்துருவார் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு தொடர்ந்து மன்றாடுவோம். அன்பு நிறை இயேசுவே, இதோ என்னுடைய குடும்பத்தை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன், என்னுடைய பெற்றோரை ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர்தாமே அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்தருள்வீராக. அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து எந்த ஒரு தீமையும் தீங்கும் எனது குடும்பத்தை அணுகாதபடி காத்து வழிநடத்தும்படியாக நீர்தாமே தொடர்ந்து எங்களோடு பயணியும் என்று சொல்லி மன்றாடுவோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற உறுதியான நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று நமக்கு வாக்குறுதி கொடுத்த அன்பு இறைவன் எல்லா நாளும் எல்லா நொடியும் நம்முடைய கரங்களை பற்றி பிடித்து கைவிடாமல் கரம் பிடித்து கரை சேர்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக அவர் இருக்கின்றார். அன்புக்குரியவர்களை, தொடர்ந்து அவரிடத்திலே மன்றாடுவோம். அன்பு இறைவா, எங்களோடு தங்கும் எங்களோடு தங்கும் என்று எம்மாவு சீடர்கள் இயேசுவை தங்களோடு தங்க வைத்து அப்பம் பிடுதல் வழியாக அவருடைய இறை பிரசன்னத்தை உணர்ந்து அவரை விட்டு சென்ற அவர்கள் அவரை அறிவிக்க, அவருக்கு சாட்சிகளாக வாழ தொடர்ந்து எருசலேமை நோக்கி பயணித்தார்கள். அந்த இரவே அவர்கள் பயணித்தார்கள் என்பதை நாங்கள் நற்செய்தி நூலில் வாசிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நாங்களும் உம்மிடம் மன்றாடுகின்றோம், நீர் எங்களோடு தங்கும். ஒவ்வொரு திருப்பலியிலும் அப்பத்தை குருவானவர் பிடும்பொழுது நாங்கள் உம்மை முகமுகமாக நேரடியாக உம்மை கண்டு உம்மை போற்றி உம்முடைய சாட்சிகளாக நாங்கள் இந்த ஆலயத்தை விட்டு போக நீர்தாமே எங்களுக்கு கருணை கூர்ந்தருள்வீராக. அன்பு ஆண்டவரே, பகைவன் கர்ச்சிக்கும் சிங்கத்தை போல எங்களை எப்பொழுது விழுங்கலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றான். அவனிடம் எங்களை சிக்கு விடாது நீர்தாமே பாதுகாத்து வழிநடத்தும்படியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, இதோ உலகமயமான இந்த வாழ்விலே, இந்த சமூகத்திலே எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகின்றோம். இந்த உலகப்போக்கான காரியங்களில் மூழ்கி தங்களுடைய அறிவையும் நீர் கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் உதாசீனப்படுத்தாமல் அவர்களை உம்முடைய அருள்காவலில் உம்முடைய உடனிருப்பில் அவர்களை வழிநடத்தும்படியாக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து அவர்களுக்கு நீர்தாமே அருளையும் ஆசீர்வாதத்தையும் தந்தருள்வீராக. எந்த ஒரு இன்னலும் உனக்கு நிகழாது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று மோசேவுக்கு நீர் மொழிந்தீர். அதேபோல எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எந்த ஒரு இன்னலும் இடையூறும் கஷ்டமும் வேதனையும் நோயும் தீமையும் தீங்கும் இல்லாதபடி தொடர்ந்து எங்களை அரவணைத்து காத்து வழிநடத்தும் அன்பு தெய்வமே, நீர் இருக்கின்றீர், நீர் இருக்கின்றவராக இருக்கின்றீர், நீர் தொடக்கத்திலிருந்து இருக்கின்றீர், எந்நாளும் எங்களோடு இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உறுதிபட நம்புகிறோம். அன்பு இறைவா, இதோ நற்கருணை வழியாக உம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றீர். நான் எங்கேயுமே போகலை, உன் கூடவே இருக்கிறேன், கவலைப்படாத, நான் உனக்காக இருக்கிறேன் என்று தன்னுடைய உடனிருப்பையும் இறை பிரசன்னத்தையும் இந்த நற்கருணை வழியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து எங்களோடு பயணியும், எங்களுடைய குறைகளை போக்கி எங்களை நல்வாழ்விற்கு எங்களை அழைத்து செல்லும். எங்களுடைய இன்னல்களில் நாங்கள் பயணிக்கும் பொழுது நீர் திடம் தந்து மன உறுதியோடு அந்த இன்னலை தகர்த்தெறிந்து நடைபோட நீர் எங்களுக்கு அருள் கூறும். அன்பு ஆண்டவரே, எந்த துன்பம் வந்தாலும் எத்தகைய சோதனை வந்தாலும் ஆண்டவர் என் பக்கம் உள்ளார், நான் அஞ்சிடேன் என்று நாங்கள் மாறுதட்டி சொல்ல எங்களுக்கு மனபலத்தை தந்தருள்வீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். அன்பு இறைவா, உம்முடைய பிரசன்னத்தை உம்முடைய உடனிருப்பை
எங்களுக்கு தாரும். நீர் கருணை உள்ளவர், தயவு உள்ளவர், அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அந்த அத்துணை விழுமியங்களையும் எங்களுக்கு வரமாக கொடையாக நீர் கொடும். உம்முடைய பிள்ளைகளாக உம்மை ஆன்ம உணவாக நாங்கள் உட்கொண்டு உம்மை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற எங்களுக்கு வழிவகை செய்தருளும் ஆண்டவரே. எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு பாவமும் பலவீனமும் எங்களை அணுகாதபடி தொடர்ந்து ஆசீர்வதியும். நீர் எங்களோடு பயணியும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும். உயர்வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம குறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ.